ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் விருந்து. நாம் இன்னைக்கு மஷ்ரூம் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். காளான் மேலே நல்லா தேய்ச்சி கழுவுனது அதில் இருக்க மண்ணெல்லாம் போகும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா மல்லி இலை, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளான். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரட்டும். அந்த எண்ணெயில பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, எண்ணெயில பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளான் இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈக்குவல் ஆகிற மாதிரி 4 பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். காளானுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, காளானே தண்ணி விடும். இந்த மாதிரி ஒரு டைம் மஷ்ரூம் சுக்கா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், காளான் தண்ணி சேர்க்கவே இல்லை, அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்து வருது. அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த ரெசிபி சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனல் டச்சாக பெப்பர் தூள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். மேலே மல்லி இலை தூவி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.